வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பீட்ஸில் ஒரு குட்டியுண்டு பேர்ட் பார்க்க போகிறோம். இது சிம்பிளான பேர்ட் தான், ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் எடுத்தோடனே 6 பிங்க் கலர் எடுத்திருக்கேன். க்ராஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 2 இன்னொரு 4 பிங்க்கு, ஸ்டெப் 3 பிங்க் பிளாக் பிங்க், ஸ்டெப் 4 ஒரு ஒயிட் அண்ட் பிங்க், Step 5 white and pink, Step 6 black 2 pink, Step 7 7th ஸ்டெப்புக்கு நெக்ஸ்ட் 2 பீடில் வயரை ஜாயின் பண்ணிக்குவோம். ஜாயின் பண்ணிவிட்டு 2 பிங்க் ஆட் பண்ணியிருக்கேன். லெஃப்ட் சைடு ஒரு பிங்க் ஆட் பண்ணிட்டு ரைட் சைடு இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் 7. ஸ்டெப் 8 லாஸ்ட் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். லாஸ்ட்டு ஸ்டெப் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸ்டெப் 8 நெக்ஸ்ட் ஒயரில் ஒயரை ஜாயின் பண்ணிவிட்டு 3 பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் 8. ஸ்டெப் 9 வந்துட்டு இந்த இதில் போன தடவை கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு 2 பீட்குள்ளே ஒயரை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 9 ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பிங்க் அண்டு ஒரு ஒயிட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிங்க் அண்டு ஒரு ஒயிட், Step 10 1 pink 2 white, Step 10. Step 11 2 white, Step 12 இப்போ எந்த லெஃப்ட் ஒயரை எதுலேயுமே ஜாயின் பண்ணலை, ஒரே ஒரு ஆரஞ்சு அண்டு 2 ஒயிட் ஜாயின் பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஸ்டெப் 12. இது எதோடையுமே ஜாயிண்ட் ஆகாது, தனியாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒயர்லேருந்து Step 13 2 white, Step 14 white pink white, Step 15 இந்த இதில் கம்ப்ளீட் பண்ணோம். ஸ்டெப் 15க்கு நெக்ஸ்ட்டு 3 பீட் குள்ளார ஒயரை ஜாயின் பண்ணியிருக்கேன்.
இப்போ ஒரே ஒரு பிங்க் மட்டும் போட்டு கிராஸ் பண்ணிக்கிறேன். Step 16, 3 pink. Next round, so அப்படியே continue பண்ணலாம். 3 pink. Step 17, 2 pink. Step 18, 2 pink. Step 19, 2 pink. Step 20, 1 white and 1 pink. Step 21, white and pink. Step 22, white and pink. Step 23, white and pink. Step 24, white and pink. Step 25, wire வந்துட்டு இந்த பீட்லையும் next 2 பீட்ல wire join பண்ணிக்கலாம். complete பண்ணும் இந்த ரவுண்டை. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் இந்த ரவுண்டோடது. ஸோ ஒரே ஒரு பீட் போட்டு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 25, பேர்டோட ஹெட் பார்ட் உங்களுக்கு வந்திருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். ஸ்டெப் 26, 2 white, 1 pink. Step 27, 2 pink. Step 28, 2 pink. Step 29, 2 pink. Step 30, 2 white. Step 31, 2 white. Step 32, 2 white. Step 33, 2 white. Step 34, 2 white. Step 35, இந்த ரவுண்டோட லாஸ்ட் ஸ்டெப்பு.
ஸோ நெக்ஸ்ட்டு 2 பீடில் ஜாயின் பண்ணிக்கலாம். டோட்டல் 3 பீட் இருக்கும், ப்ளஸ் 1 பீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 35ஓட இந்த ரவுண்ட் கம்ப்ளீட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். 36 3 ஒயிட், 37 2 white, 38 1 white and 1 pink, 39 step. இப்போ வந்துட்டு ரைட் சைடு ஒயரில் 4 பீட் எடுத்துக்கலாம். இந்த லெஃப்ட் ஒயரு எம்டியாக தான் இருக்குது, ஒன்றுமே பண்ணல. ஸோ ரைட் சைடு ஒயர் வந்துட்டு 4 பீட் எடுத்துக்கலாம். 1 2 3 4. இதை வந்துட்டு நான் இப்படியே ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் 4 பீட் எடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு பீட்குள்ளார க்ராஸ் பண்ணிக்கிறேன். தான் ஸ்டெப் 39. இந்த மாதிரி இருக்கும். டைட்டாக புல் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 40க்கு இப்போ வந்து லெஃப்ட் சைடு ஒயரை வந்துட்டு பக்கத்து பீட்டில் ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக புல் பண்ணிவிட்டு இப்போ ஒரே ஒரு பீட் போட்டால் ஸ்டெப் 40 கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி இருந்தது இல்லையா, ஸ்டெப் 40 3 பீட்டில் போட்டிருந்தோம். இப்போ ஒன்று பிங்க் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 40 கம்ப்ளீட் ஆகுது. டெயில் பார்ட் வந்திருக்கும் இப்போ உங்களுக்கு. ஸ்டெப் 41 2 white, step 42 2 white, step 43 2 white, step 44 2 white, step 45 2 white, step 46 last step in the round order. So next 2 bead la vanditu wire join பண்ணிருக்கேன். Step 46 1 white. Next round step 47. நம்ம இதில் லாஸ்ட் ஸ்டெப் வந்து 46 இங்கே கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு ஒயரை நெக்ஸ்ட் 2 பீட்ஸ்குள்ளார ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டல் 3 பீட்ஸில் இருக்கும். இப்போ இன்னர் 3 பீட்ஸ் லெஃப்ட் சைடு ஒயரில் இன்னர் 2 போட்டுட்டு இன்னொரு பீட் போட்டுட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்டெப் 47. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 48. இதில் வந்துட்டு நம்ம லெக் பார்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ வழக்கம் போல் நெக்ஸ்ட் பீட்குள்ளார வயரை ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸ்டெப் 48 லெக் பார்ட்டு 2 ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு எந்த ஒயிட் ஒயரில் வந்துட்டு நம்ம வெளியே வந்தோமோ அதே இதில் திருப்பி இன்னொருக்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி இருக்கும். இதுதான் ஸ்டெப் 48. டைட்டாக புல் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 49. 49க்கு நெக்ஸ்ட் பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்கிறேன் வயரை. இங்கே கொஞ்சம் லூஸாக இருக்கும். நீங்கள் 2 ஒயரையும் டைட் பண்ணினீங்கன்னா தான் அது கரெக்டாக ஃபிட் ஆகும். அந்த இடத்துல சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 48th ஸ்டெப் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம்ல, அதனால். இது 49th ஸ்டெப்பு. நம்ம இந்த லெக் பார்ட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பீட்டில் வந்து ஒயரை ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே இது லெக் பார்ட்டு 48, இது 49. இதில் வந்துட்டு இன்னொரு 2 பீட் போட்டுக்கலாம், ஒயிட் பீடு. இந்த அடியில் வந்து கவர் பண்ணிட்டு வரோம். உள்ளே ஏதாவது வச்சு ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 49 கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி 5 பெட்டல் வரும். இன் பிட்வீனில் லெக் பார்ட் வந்து ஜாயின் ஆகிருக்கு. இப்போ ஸ்டெப் 50. ஒயிட் கலரில் ஒயரை உள்ள எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பீடில் டைட்டாக புல் பண்ணிக்கலாம். போட்டுட்டு இந்த டெயில் பார்ட் இருக்கு இல்லையா, அதில் சைடில் இருக்கிற நெக்ஸ்ட் பீடு, நமக்கு சைட் பீடு தான் நெக்ஸ்ட்டில் வரும். இந்த சைட் பீடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட் பீடில் நமக்கு வந்துட்டு டோட்டல் 3 பிங்க் எடுத்திருக்கேன். இதில் 1 பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 பீட்குள்ளார வயரை உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். லாக் ஆயிரும். இந்த மாதிரி லாக் ஆகிடும். இப்போ டைட்டாக புல் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வச்சு. எடுத்துட்டு நெக்ஸ்ட் பீட்குள்ளார உள்ள விட்டுக்கலாம். இங்கே டைட்டாக புல் பண்ணிக்கலாம். இப்போ அதே போல் இந்த சைடு இன்னொரு 3 பீடை ஆட் பண்ணிக்குவோம். இந்த பார்ட்டு ஸ்டெப் 50, இது 51. இந்த சைடு 3 பீடை ஆட் பண்ணியிருக்கேன். அதே போல் இதையும் பக்கத்தில் வச்சுட்டு இழுத்து டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப்புக்குள்ளார நெக்ஸ்ட் இருக்க பீட்குள்ளார பிங்க் பீடில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பிங்க்கில் ஆட் பண்ணியாச்சு. இதுலேயே ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ஒயிட் கலரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் போட்டு இன்னொரு ஒயிட்டை க்ராஸ் பண்ணிடலாம். இது வந்து ஸ்டெப் 52.
இப்போ வந்து டைட்டாக புல் பண்ணலாம். அப்போ தான் இந்த இதெல்லாம் வந்து டைட் ஆகும். ஏன்னா இந்த இடத்துலலாம் லூஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 53க்கு வந்து நெக்ஸ்ட்டு 2 ஒயிட் பீடில் ஜாயின் பண்ணிக்கிறேன் ஒயரை. வந்து லெக் பார்ட் ஒன்று ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒயரில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பீடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ செகண்ட் பீட்லேயும் ஒயரை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த செகண்ட் பீடில் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த இடத்துல இதே போல் 2 ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 53 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். எந்த ஒயர் வழியாக வந்தோமோ அந்த ஒயர் வழியாகவே நம்ம போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் இன்னொரு பீட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டெப் 54 இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பீடை ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பீடை நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இது டைட்டாக புல் பண்ணிக்கலாம். இதோட இங்கே கம்ப்ளீட் ஆகிடும். அடியில் அந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணோன்னா சுற்றி இருக்கிற எல்லா பீட்லேயும் ஜாயின் பண்ணி எந்த பீடில் உங்களுக்கு ஜாயின் பண்ணால் கரெக்டாக வருதோ அந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பர்ஃபெக்ட் ஷேப் கொண்டு வர முடியாது. ஜஸ்ட் எல்லா பீடையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கலாம். நான் எல்லா பீடையுமே ஜாயின் பண்ணிட்டேன். சுற்றி இருக்கிறத மேலே இருந்ததை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு அடியில் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். இப்போ இன்னொரு சின்ன ஒயர் எடுத்துக்கோங்க. இதில் 3 பீடு ஜாயின் பண்ணிக்கிறேன். இதில் 3 பீடு எடுத்திருக்கேன். க்ராஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 3 பிங்க் எடுத்திருக்கேன். ஸ்டெப் 3 2 பிங்க்கு. இப்போ இந்த பார்ட்டை வந்து நம்ம பேர்டோட சைடில் ஜாயின் பண்ண போகிறோம். அதோட விங்ஸாக நான் ஆல்ரெடி ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து நாட்டை கட் பண்ணல, நாட் போட்டு வச்சுருக்கேன். இது எக்ஸாக்டாக எந்த இடத்துல ஜாயின் பண்ணணுன்ட்டாக்கா இந்த ஐ பார்ட் இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற 2வது பிங்க்கு, இந்த ஐ பார்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா இங்கே ஃபஸ்ட்டு பிங்க் இருக்கும், இது செகண்ட் பிங்க்கு. இந்த இதில் நம்ம ஜாயின் பண்ணணும். இந்த ஐக்கு கீழே இருக்கிற இந்த 4 பெட்டல் ஷேப்பில் கீழே இருக்கிற ஷேப்பில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இங்கே ஒரு குட்டி ஹார்ட் ஷேப்பில் இருக்குது. இந்த இதில் வந்துட்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை நான் வந்து எடுத்து இந்த பார்ட்டில் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். எக்ஸாக்டாக நேராக இருக்கிற 3வது பீடு, ஃபஸ்ட்டு ஐ பார்ட்டு, நெக்ஸ்ட் ஒரு பிங்க், அதுக்கு அடுத்து இருக்க பிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த பிங்க்கில் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு பிங்க் எடுத்து நான் க்ராஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இதில் ஜாயின் பண்ணிவிட்டு
ஒரே ஒரு பிங்க் போட்டு நான் இங்கே க்ராஸ் பண்ணிக்கிறேன். இதை க்ராஸ் பண்ணிட்டு இந்த வயரை வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற வயரை வந்து நெக்ஸ்ட் இருக்கிற பீடு இந்த ஹார்ட் ஷேப்பில் மேலே டாப்பில் இன்னொரு பீட் இருக்கு இல்லையா, அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இதில் நெக்ஸ்ட் இருக்க பீட்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த பீடில் நம்ம விங்ஸ் பார்ட் ஆட் பண்ணுறோமோ அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற பீடில் ஜாயின் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் விங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நான் இந்த எக்ஸஸ் வயரை கட் பண்ணல. இதில் எந்த வயர் வந்துட்டு நல்லா நீளமாக இருக்கோ அந்த வயரை எடுத்துக்கோங்க. அந்த வயரை வந்துட்டு இதுக்கு இன்னொரு ஸ்டெப்பு மேலே எடுத்துகிட்டு போகலாம். இந்த விங்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த விங்ஸ் இதில் இந்த லைனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த லைனு அதுக்கு மேலே இருக்கிற லைனுக்குள்ளார நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இதை எடுத்துகிட்டு வந்துடுவோம். விங்ஸ் ஆட் பண்ணியிருக்க லைனுக்கு மேல் லைனுக்கு போகணும். இது ரொம்ப இங்கேருந்து மேலே போக கஷ்டமாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு நியூ ஒயர் கூட ஆட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். இது டோட்டலி ஆப்ஷன் தான் இந்த ஸ்டெப்பு. பட் செஞ்சிங்கன்னா இந்த ஃபேஸ் கொஞ்சம் ஷேப் கிடைக்கும். இது வந்துட்டு இந்த லைன் இந்த கழுத்து பார்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இருக்கிற இந்த லைனில் ஃபுல்லாக ஒயரை ஜாயின் பண்ணி டைட்டாக நாட் போட்டிருக்கேன். இது டோட்டலி ஆப்ஷன் தான். அது ஒரு ஷேப் கொடுக்கறதுக்காக தான் அந்த ஸ்டெப்பு பண்ணுது. மற்றபடி அது சரியாக வரல, உங்களுக்கு இஷ்டமாக இல்லை அப்படின்ட்டாக்க நீங்கள் விட்டுறலாம். முடிச்சுட்டு எக்ஸஸ் ஒயரை நான் கட் பண்ணிடுறேன். நாட் போட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது 2 விங்ஸு பேர்ட் ரெடி ஆயிடுச்சு. இது நான் உள்ள ஸ்டஃபிங் பண்ணலை. நீங்கள் ஒரு காட்டனோ இல்லை வந்துட்டு பிளாஸ்டிக் கவர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சின்னதாக வச்சுட்டு நீங்கள் ஃபில்லிங் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன், ஸோ அதனால் நான் அதோட விட்டுட்டேன். நம்மளோட பேர்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.